நாங்க ஒர்க்கிங் எழுதுற பெண்கள் பத்திரிகையில இருந்து வந்திருக்கோம். உங்ககிட்ட முக்கியமான பிரச்சனையை பத்தி பேட்டி காண நினைக்கிறோம். ஓ, தாராளமா. கல்யாணமான பொண்ணு வெளியில வேலைக்கு போறதுனால அவ புருஷனுடைய மனநிலை பாதிக்கப்படுதா? சில பேருடைய மனநிலை பாதிக்கத்தான் செய்யுது. அதுக்கு என்ன காரணம்? பெரும்பாலும் அது வீண் பிரமைதான். இத பத்தி ஒரு கதை கூட இருக்கு. என்னது? ஒரு சமயம் விக்டோரியா மகாராணி தன் கணவரை பாக்குறதுக்கு அவருடைய அறைக்கு போனா. கதவு மூடி இருந்தது. அவ கதவை தட்டுனா. உள்ள இருந்த கணவர் யார் அதுன்னு கேட்டார். நான் தான் ராணி வந்திருக்கேன்னு பதில் சொன்னான். கணவர் கதவை திறக்கல. ரெண்டாம் முறையா ராணி கதவை தட்டினானா. யார் அதுன்னு திரும்ப கேட்டாராம் கணவர். மறுபடியும் நான் தான் மகாராணி வந்திருக்கேன்னு சொன்னாள் அரசு. அப்பவும் அவர் கதவை திறக்கல. அப்புறம் மூணாவது முறையா கதவை தட்டினா. யார் அதுன்னு கேட்டார் கணவர். உங்க மனைவி வந்திருக்கேன்னு சொன்னார். உடனே கதவை திறந்துட்டார். ராணிங்கிற ஆணவம் வீட்டுல இருக்க கூடாதுன்னு அப்படி சொல்லி இருக்காரு. விக்டோரியா மகாராணிய பத்தி தெரியாதவங்க அப்படி சொல்லலாம். ஆனா அவ தன் கணவனை உயிருக்குயிரா நேசிச்சவ. அவளுக்கு அப்படிப்பட்ட ஆணவம் என்னைக்குமே இருந்ததில்லை. அவ மகாராணியா இருக்கிறதுனால தன்னை மதிக்க மாட்டாளோன்னு அவ கணவன் வீணான கற்பனைகளை பண்ணிக்கிட்டார். அது தப்பு கணக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க காஃபி சாப்பிடலையே? சாப்பிடுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இல்ல? ஏ இந்தப்பா உன்னதான்ப்பா. இங்க காஃபி கொட்டிடுச்சு, இதெல்லாம் கிளீன் பண்ண. வந்து எனக்கு ஒரு அர்ஜென்ட் என்கேஜ்மெண்ட் இருக்கு. நான் உடனே வெளியே புறப்படணும். நாங்க வர்றோங்க. என்னங்க ஏங்க நிறுத்துங்க. இந்த வேலையெல்லாம் நீங்க செய்யலாமா? இந்த வீட்டுல நீங்க யாரு? இதோ செல்லாக்கா. ஐயோ, ஏங்க என்ன இப்படி சித்திரவதை செய்யறீங்க? வந்தவங்க தான் ஏதோ புரியாம சொல்லிட்டாங்க. நீங்களுமா இப்படி செய்யணும்? அவங்க சொன்னதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அவங்களுக்கு என்ன பார்த்தா வேலைக்கார மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஏன் மேலையும் தப்பு இல்ல. ஓசியா உன் வீட்டுல இருக்கிறதுக்கு இந்த வேலையா செய்ய வேணாம். ஆண்டவனே, இதோ பாருங்க. வேட்டுக்காரனோட நாய் காட்டுக்குள்ள ஓடி ஒரு பொருளை கொண்டுட்டு வந்தா அது எஜமானுக்கு தான் சொந்தம். அதே மாதிரி நான் என்னைக்கும் உங்க காலடி